அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வியும் பதிலும். தொடர்ந்து 3 வாரங்கள் ஜும்மா தொழாவிட்டால் அவர் உள்ளம் பாழடைந்த உள்ளம் என்று சொல்கிறார்களே, இது உண்மையா? இஸ்லாமிய மார்க்கத்தில் ஐவேளை தொழுகை எவ்வாறு கடமையாக்கப்பட்டு இருக்கிறதோ, அதேபோல ஜும்மா தொழுகையும் கடமையாக ஆக்கப்பட்டுள்ளது. ஜும்மா தொழுகையின் அவசியத்தையும் அதன் சிறப்புகள் குறித்தும் பல்வேறு செய்திகளை எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து 3 வாரங்கள் ஜும்மா தொழாமல் விட்டால் அவர் உள்ளம் பாழடைந்த உள்ளம் என்று சொல்லப்படுகிறதே, இது கேட்கப்படுவதைப் போல 3 ஜும்மா விட்டவர்கள் காஃபிர்கள் என்றும் சில மக்களால் சொல்லப்படுகின்றது. இது குறித்து வரும் ஹதீஸை பார்ப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்பொழிவு மேடையின் படிகளில் நின்றபடி, மக்கள் ஜும்மாக்களை கைவிடுவதிலிருந்து விலகியிருக்கட்டும், அல்லது அவர்களின் இதயங்கள் மீது அல்லாஹ் முத்திரை பதித்து விடுவான். பிறகு அவர்கள் அலட்சியவாதிகளில் சேர்ந்து விடுவர் என்று கூறியதை நாங்கள் கேட்டோம். அறிவிப்பவர் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மற்றும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். நூல் முஸ்லிம் 1570 பதிவாகியுள்ளது. இதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது என்னவெனில், ஜும்மாவின் வழக்கத்தை கைவிட வேண்டாம் என்றும், அவ்வாறு அலட்சியப்படுத்தி விடுபவரின் உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரையை குத்தி விடுகிறான் என்றும் சொல்கிறார்கள். யக்தி மன்ன என்ற வார்த்தைக்கு முத்திரையை குத்தி விடுகிறான் என்ற பொருள். இதுபோல திருக்குர்ஆனில் பல இடங்களில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இறை மறுப்பாளர்களைப் பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, அவர்களது உள்ளங்களிலும் செவியிலும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவர்களின் பார்வைகளில் திரை உள்ளது. அவர்களுக்கு கடும் வேதனையும் உண்டு. அல் குர்ஆன் 2வது அத்தியாயம் 7வது வசனத்தில் பார்க்கலாம். கதம என்ற சொல் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு முத்திரையிட்டு விட்டான் என்று பொருள். அல்லாஹுவை பற்றிய செய்திகளை இறை மறுப்பாளர்களிடம் சொன்னால் அவர்களுடைய உள்ளம் முத்திரையிடப்பட்டு விட்டதால் என்ன சொல்லப்பட்டாலும் அவர்களுடைய உள்ளத்தில் அது சென்றடையாது. எனவே நேர்வழி குறித்து சிந்தித்து விளங்க மாட்டார்கள் என்று திருமறை திருக்குர்ஆன் சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் மிச்சத்தை காணுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.